ஓகே, இப்போ இந்த ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கான்ஸ்டியூன்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட் வருகிறது? திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுந்தர்சி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக திரு சுந்தர்சி அரசியலில் இருக்கிறார், அவர் வேட்பாளர் அப்படின்னு நம்மெல்லாம் ஆச்சரியப்படுறது போல திரு சுந்தர்சி அவர்கள் அவருடைய மனைவிக்கு சீட்டு கிடைக்குமான்னு யூகித்தவங்க பத்திரிகை துறையில் உண்டு. ஆனால் திரு சுந்தர்சி போட்டியிடுறதை பார்க்கின்றோம். அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள் போட்டியிடுற தொகுதிகள் அப்படின்னு இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் ஆஃப் இருக்கக்கூடிய தொகுதிகளாக என்னென்னலாம் பார்க்கலாம் ரமேஷ்? போட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய தொகுதிகள் இருக்கிறத பாக்குறோம். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில திமுக புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அங்க திமுக வேட்பாளராக காசி எடப்பாடி தொகுதியில களமிறங்குகிறார். இது ஒரு முக்கியமான செய்தியா பார்க்க முடியுது. சென்னையில பெரம்பூர் தொகுதியில தவிக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். அந்த இடத்துல இப்போ ஆர்டி சேகர் அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவர் வரதுனால மாற்றம் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. திரு ஆர்டி சேகர் அந்த பகுதியை சேர்ந்தவர், மண்ணின் மைந்தர். அது வந்து ஒரு முக்கியமான சாய்ஸா பார்க்க முடியும். அவரை தொடர வைக்கிறதுக்கான காரணமா திரு விஜயோடைய கான்டெஸ்டுக்கு பிறகும் திமுக சர்க்கிள்ஸ்ல என்ன சொல்றாங்க? திமுக வட்டாரத்துல இரண்டு வித தகவல் சொல்லப்பட்டிருந்தது. ஆர்டி சேகர் மறுபடியும் போட்டியிடுவார்னு ஒரு வட்டாரம் சொல்லியிருந்தாங்க. விஜய் அங்க வர்றதுனால புதியவருக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆர்டி சேகரை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் 2019 பெரம்பூர்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 21 அவர் வெற்றி பெற்றார். 2 முறை அவருக்கான வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால இப்ப மறுபடியும் அங்க ஆர்டி சேகர் தான் திமுகவின் வேட்பாளரா களமிறங்குகிறார். புதியவர் அப்படின்னு பார்க்கும்போது புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்காம தொகுதியை சேர்ந்த ஒருவர் விஜயை எதிர்த்து நின்னாதான் வெற்றி வாய்ப்பு சரியா இருக்கும்னு திமுக வட்டாரத்துல நினைக்கிறாங்க. அதனால அங்க சிட்டிங் எம்எல்ஏவுக்கே மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத பாக்குறோம். ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா நம்ம கோபிசெட்டிப்பாளையத்தை பார்க்கிறோம். அங்க திரு செங்கோட்டையன் களமிறங்குவார் என்று யூகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை விசில் சின்னத்துல, இலை சின்னத்துல இல்ல, விசில் சின்னத்துல போட்டியிடுகிறார். இலையில போட்டியிடுபவர் வி பிரபு. திமுக வேட்பாளராக இந்த தொகுதியில நல்ல சிவம் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.